Yeah. Good. Good morning. திருப்பலியானது மரித்த தெரேசா ஜான், சத்யநாதன், வில்சன் ஆண்டனி, சூசைராஜ், தேவ ஆண்டனி, ஜான் பாஸ்கோ, ஜான்சன் ஜெயக்குமார், ரீனா, பவித்ரி இவருடைய ஆன்மாவுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது ஜான் பாஸ்கோ அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இது ஆகஸ்ட் 15 1815 ஆண்டில் பிறந்து 1882 மரித்தவர். உலகத்திலேயே ஒரு சிறந்த புனிதர்களுக்குள்ளவே ஒரு புனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது ஜான் பாஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. இவர் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர்களுக்கு விவசாயம் செய்திருந்தவர். இட்டாலி நாட்டுக்கு சேர்ந்தவர். அவர் அவங்க அப்பா 2 வயசு இருக்கும் பொழுது இறந்துட்டார். அம்மாவோட தான் கஷ்டப்பட்டு இருந்தார். அவங்க வாங்கின கடனுக்காக அவர் வேலை செஞ்சுட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால அவர் வேலை செஞ்சுட்டே படிக்கிறார். படிக்கிறது அந்த சமயத்தில் அவர் படிக்கும் பொழுது படித்து முடிச்சிட்ட பிறகு அவர் இந்த குருமடத்தில் போயிட்டு அவர் அங்கே இருக்கிற ஒரு குருவானவர் இவர்கிட்ட ஒரு விசேஷமான ஒரு வரப்பிரசாதம் இருப்பதை நாம் பார்த்து அவர் குருமடத்துக்கு அழைத்து கொள்கிறார். அவர் அங்கே போய் குருவான பிறகு அவர் அந்த மக்களை பார்க்கும் பொழுது நிறைய பசங்க ஐடலாக, அதாவது எந்த வேலையும் இல்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்ணினா சுற்றிட்டு இருக்காங்க. கூட நீங்கள் பார்ப்பீங்க, எந்த வீட்டில் வேலை இல்லாத இருப்பாங்களோ அந்த வீட்டிலலாம் பேய் தான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்கிறேன், ஜான் பாஸ்கோவே சொல்கிறார். அது அந்த ஐடலாக இருக்கும் பொழுது பேய்கள் நம்முடைய தலை தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவர் அந்த சின்ன சின்ன பசங்களை ஒரு ஸ்கில் ட்ரெயினாக மாற்றுறாங்க. அதாவது இந்த ஷூ மேக்கிங்கு அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் பாஸ்கோவில் காம்படிஷன் யூத் மினிட்ஸ் வச்சுருக்காங்க. பாதுகாப்பாங்க. அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த யூத்தில் வழி நடத்தி அவங்களை இறை வாழ்க்கையிலும் மற்றும் தன்னுடைய தொழில் கற்றுட்டு உழைச்சி வாழ வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை. அதனால கிறிஸ்துவ என்று புனிதர் மூலியமா நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் பொறுமையிலும் படிப்பிலும் மற்றும் அவர் பொறுப்பிலும் இருந்து தன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்ல வழியில் போய் அவர்கள் வளர்ச்சி பெற தேவருக்கு வளர்ச்சி தரும்படி சென்ட் பாஸ்கோ ஜான் பாஸ்கோ மூலியமும் இடத்தில் ஜெபிப்போம். மற்றும் இந்த குருக்கள் எத்தனை சேரங்களுக்காக இந்த திருப்பலி மன்றாடுவோம். எல்லா வகையும் எழுதுவோம். எல்லாம் இறைவன் நம்ம இது இருக்க வைத்து நம்ம பாவங்களை மன்னித்து நம்ம நிலைப்பாடுகளை அழைத்து செல்வாராக.
ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்தில் இருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாகிக் கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்டப்பகலில் உன் மனைவியோரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரவேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னான். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார். நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரிடம் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தன் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையிற்று அவரை எழுப்ப சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளை படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் என்னை தள்ளிவிடாதே. உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாக்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நாம் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும்.
படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகில் பிற்பகுதியில் தலையாணி வைத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்து எழுந்து காற்றை அடித்துக் கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாக இரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். இவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரர்களே, நேற்று ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கில் அந்த 4 பசங்களாம் இருந்தாங்க. அப்போது சரி, உங்களுக்கு என்னதான் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் ஒரு பொருள் சொன்னாங்க. அவர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன வேலைக்கு போகணும், சரி நான் நல்லா படிச்சுருக்கேன், படிக்கணும், நல்லா படிச்சு முன்னேறணும், சரி ஓகே. அடுத்து அதுக்கு பெரியவங்க இருந்தாங்க. அப்புறம் வீட்டு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னும் ஒரு அம்மா இருந்தாங்க, வீட்டில் பல இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அமைதி இருந்தாலே போதும் அப்படின்னு. நீங்கள் பாருங்களேன், உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலையும் எதுக்காக செய்கிறாங்க? இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எதுக்காக வேலை செய்கிறாங்க? நோயாளிகள்லாம் வந்துட்டே இருக்கிறோம், அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக செய்கிறாங்க. போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, எதுக்காக வேலை செய்கிறாங்க? திருடர்கள்லாம் நிறைய வரணும், அவங்கள்ட்ட நம்ம பணம் வாங்கிக்கலாம், அதுக்காக பார்க்கணும். இந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்கிறாங்க, நாடு ஆளணும் அப்படின்னு சொன்னாங்க. மக்களை நம்ம எப்போதுமே பவர்ல இருக்கணும் அப்படின்றாங்க. கிறிஸ்துவனுடைய நீங்கள் எந்த ஒரு பொருளை நீங்கள் பார்த்தாலும், எந்த ஒரு மனிதனோட வாழ்க்கையை பார்த்தாலும், அவனுக்கு கடைசியில் தேவைப்படுது ஒரு அமைதி. ஒரு நல்ல படிக்கிற பசங்க நல்லா படிக்க தேவை, ஒரு ஸ்கூலோ காலேஜ் வேணும், அந்த ஞானம் அறிவு பெற்றுக்கொள்வதற்கு. ஒரு வேலைக்கு போகிறவங்க ஒரு நல்ல டீசெண்டான ஒரு வேலை, ஒரு நல்ல சம்பளம், ஓகே. மற்றது ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், ஓகே. கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்தாலும் ஒரு அமைதி, அவருக்குள்ள ஒரு சமாதானம். அந்த சமாதானம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. அது நான் படிக்கிறப்போவோ, இல்லை நான் வேலை செய்கிறப்போவோ, இல்லை நான் வீட்டில் இருக்கிறப்போவோ, எங்கே இருந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு அமைதி. போலீஸ்காரங்களுக்கு கேட்டுப்பாங்க, என்னங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில், ஐயோ ரொம்ப டென்ஷன் தள்ளணும், அமைதி தான் போதும் அப்படின்னா. டாக்டர்ஸ் கேட்பாங்க, பேஷண்ட்ஸ் வராதே இருந்தாலே போதும், ரொம்ப அமைதியாக இருக்கணும். அப்படி ஒருத்தர் நம்ம கேட்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற சாதனை எல்லாருமே ஒரு அமைதி வேணும் அப்படின்னு தான் தேடி போகிறாங்க. என்னுடைய நற்செய்தி நான் பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கடலை பார்த்து சொல்றாரு, அமைதியாக இருக்கு சொல்றாரு. கடலுக்கு சொல்றாரு அமைதியாக, ஏன்னா அது பொங்குது, அவரை பார்த்து பொங்குது போல கடல் இருக்கிறதுனால. கிறிஸ்துவனுடைய சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பொங்கினே இருக்கும், சும்மா பொங்கினே, சும்மா டென்ஷன், சும்மா கத்துறது, சும்மா ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. பசங்க பாருங்க, பெற்றோர்கள் நல்லா டீசெண்டாக பேசுவாங்க, கத்தினே இருப்பாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, ஒரு அன்பாகவே பேசுவாங்க. கணவன் மனைவி கூட ஒரு என்னங்க அப்படின்னு கேட்டால் அது சரியான பதில் சொல்ல மாட்டாங்க, எப்பவுமே சின்னே பண்ணிருப்பாங்க, ஒரு எரிச்சலாகவே இருப்பாங்க. ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எவ்வளோ போராட்டம் தெரிவிச்சாங்க. வெறும் சிலர் மட்டுமே இந்த ஞானம் ஒன்றது இருக்கு, அமைதியாக. யாரா பேசும்போது நம்ம அமைதியை கேட்கணும், யாராவது ஏதாவது சொல்லும்போது அது அமைதியை கேட்கணும், யாராவது ஒரு விஷயத்த என்ன டிஸ்கஷன் பண்ணால் அமைதியாக
நம்ம பாரிஷ் கவுன்சில் இருக்கிறவங்க தான் ஏதாவது ஒரு விஷயம் பேசும் பொழுது எப்போ சொல்லுவேன் அமைதியாக சொல்லுவேன், நான் என்ன சொல்ல வரேன் கரெக்டாக சொல்லுவேன். அப்போது நம்ம எதையெல்லாம் செய்கிறோம் வாழ்க்கையில் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அமைதி வேணும். அந்த ஒருவேளை ஒரு அமைதி இல்லை நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம பொங்கினே. இன்னைக்கு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, கடவுள் எப்போதுமே தூங்கிறார். சில நேரத்தில் நீங்கள் ஜாப் பண்ணும்போது அவர் தூங்கினே இருப்பார், சரியாக கார் கேட்குறாரு, தூங்கிருப்பாங்க. நம்ம தான் போய் அவர் எழுப்புறது, கடவுள் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பொங்கிட்டு அவரை பாவம் சும்மா தொல்லை கொடுத்துனே இருப்போம், இது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் பண்ணுவாங்க. கடவுள் அவரும் தூங்கும், அவருக்கும் ரெஸ்ட் வேணும் இல்லையா? எத்தனை பேர்கிட்ட பேசினா அவர் கேட்பாரு உலகத்தில். சும்மா ஒருத்தர் ஒரு சொல்கிறாங்களா, தேவையில்லாதான் பேசியிருப்பாங்க, அவருக்கு காதில் அப்படியே ரத்தம் வடி வச்சுக்கிறாங்க. கடவுளுக்கு ரத்தம் ஏன்னா எவ்வளோ பேர் என்னன்னா கேட்பாங்க. கிறிஸ்துவர்களே, கடவுள் அந்த மனித தன்மையோடு இருக்கிறதுல அந்த மனிதர்களை புரிந்து கொள்ளாத சக்தி அவருக்கு இருக்கு. நம்ம போலவே நம்மளுக்கு தலைநோவு, அவருக்கு தலைநோவு தானே, கரெக்ட் தானே? பாருங்களேன், தூங்கிட்டு இருக்கிறவங்க அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஐயோ உயிர் போயிடுது எழுப்புறாங்க. அவங்க சொன்னதில் அவர் ஏற்றிக்கிறாங்க, வேற வழி இல்லாத அமைதியாக இருக்கிறது கடவுள் சொல்றாரு. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அமைதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போதுமே அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எப்போதுமே சும்மா பொங்கினே இருக்கலாம். அமைதியாக இந்த சைலன்ஸ், அமைதியாக. சில நேரத்தில் இந்த சர்ச்சில் இந்த கம்யூனியன் கொடுத்த பிறகு இந்த பாட்டெல்லாம் நிற்க வச்சுருவாங்க. எவ்வளோ அமைதியாக இருக்கும் தெரியுமா? அந்த 1 நிமிஷம் தான் அமைதியாக. அந்த அமைதியாக இருக்கும்போது தான் கடவுள்கிட்ட பேசுகிறாங்க. கடவுளுடைய உணர்வு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் காற்று இந்த ஃபீல் வரலாம். காற்று எங்கேருந்து வருது தெரியல, நம்ம பாடியில் அட்டாச் ஆகி ஒரு சின்ன இருக்கும். அப்போ தான் நம்ம ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்லுவோம், ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த உணர்வு தான் நமக்கு கடவுளோடு நம்ம இருக்கும் பொழுது கடவுள் இருக்கிறார் அப்படின்றது அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். சில நேரத்தில் நிறைய பிரச்சனை ப்ராப்ளம் வரும் பொழுது ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப தேவையே இல்லை. நம்ம அமைதியாக இருந்தாவே எல்லாமே சரியாகும். வீட்டில் பொறுப்பு கணவர்களெல்லாம் கத்தின்னு குளிச்சு போட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க, அண்டே வராது. யாருன்னா ஒருத்தர் உங்கள் வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம் சொல்கிறாங்க. மறுபடியும் பேச்சு நம்ம பேசும்போது தான் இந்த மாதிரி குழப்பம் வரும். கிறிஸ்துவ இன்று ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அப்போஸ்தலரை பார்த்து கேட்குறாரு. இன்னும் நம்பிக்கை இல்லையா? அந்த இருக்கிறது எதுக்கு நீ இந்த மாதிரி யார் சொல்லுவாங்க? என்ன சொல்ல முடியுமா உலகத்தில்? இதுதான் இதுதான் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும். அதனால தான் அவர் கடவுள் மட்டும் சொல்லுவோம். கடவுள் எப்போதுமே நம்மளை பாதுகாப்போம். நம்ம தான் அதை புரியாமல் அப்படியே குழப்பத்திலேயே இருக்கும். அதனால திருமணிக்கு கொடுக்கலாம், செவிப்போம். இறைவா, எனக்கு அந்த மன அமைதியும் தான் என்னோடத்துலையும் என்னுடைய குடும்பத்தில் என் திருச்சபையில் நான் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு அமைதி தான். அந்த அமைதி இருக்கும் பொழுது தான் அந்த மனித கடவுளுடைய தன்மையை அதை உணர முடியும். அதனால இந்த திருப்பலியில் கடலுக்கு ஜெபிச்சு மற்றும் நம்ம மட்டும் அமைதி இல்லை, மற்றவங்களும் அந்த அமைதியை இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம போயிட்டு குழப்பத்தை உருவாக்கி பிரச்சனை பண்ணி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடாது. நிறைய காசு பேசி அதை பேசி தேவையே இல்லை. நம்ம அமைதியாக இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும். அதனால் அந்த கடலுடைய அந்த அமைதி நமக்கு இருக்கும்படி இந்த திருவிழா கொண்டாடுவோம். வாழ்வில்
சகோதர திருவழியில் அவர் ஏற்றதாகும்படி செல்வீர்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்றமை வென்று நின்றோம். இவற்ற புனித படத்தை மீட்புக்கு பயன்பட பெறாமல் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காத்திருமை புகழ்ந்தேற்பதே எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாசமாய் கிறிஸ்துவினை சிறப்பு நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேதமாகும். ஏனெனில் உலகில் பாவனை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாச மகிழ்ச்சி பொங்க உங்கள் உலக மாதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கிருக்கும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடிய முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையான தூய்மனத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட்டவர்களும் இணைந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று சமசீரில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவர் இரவிருதி அருந்திய பின் கிண்ணத்தில் விழுந்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினரும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுடன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையோடும் உமது திருவையில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்கும் தூவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரும் இறுக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன்மொழியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாய் புனித மரியாதை கணவனான புனித யோசேப்பு, ஜான் பாஸ்கோ, புனித திருத்துதர்கள் உலகில் உகந்தவராயிருந்தவராகிய அனைவரோடும் நாங்கள்
கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இதை படிக்கிற பயிற்சிகள் நாம் சொன்னது சொல்லுவோம். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களுக்கு விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கண்ணீர் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஒரு திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவலை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையான செய்வதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறையில் உலகில் பாவனை போக்குபவர், செங்கல் விருதை அடைய பெற்றோர் பேறு பெற்றோர். Mare
கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீர் உந்தன் உணவானாலும் கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீர் உந்தன் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரவிலே உன்னை நனையுவே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரவிலே உன்னை நடத்திடுவே. கால்கள் போதி பாடகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள்புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னின்று என்றும் பெருமை கொள்ளுமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல